தேவி மகாத்மியம் குறிப்பிடும் நவராத்திரி. தேவி மகாத்மியம் விவரிக்கும் சப்த மாதர்கள் வரலாறு சிறப்பானது. முறைப்படி இவர்களை வழிபட அனைத்து நலன்களும் கிடைக்கும், நினைத்த காரியங்கள் ஈடேறும். ஸ்ரீசக்கரத்தில் முதல் ஆவரண பூஜையில் சப்த மாதர்கள் பூஜை செய்யப்படுகின்றனர். பகவதி ஸ்தோத்திர மாலையில் சப்த மாதர்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. கலிங்கத்து பரணியிலும் சப்த மாதர்களுக்கு கடவுள் வாழ்த்தில் வணக்கம் சொல்லப்பட்டுள்ளது. இந்த நவராத்திரி சமயத்தில் அவர்களை பற்றிய கருத்துக்களை அறிவோம். பிராம்ஹி வடிவம் எடுத்து ஹம்சம் பூட்டிய விமானத்தில் வீற்றிருந்து தர்பை புல்லால் நீரை தெளிக்கும் தேவி நாராயணி. உனக்கு நமஸ்காரம். அம்பிகையின் ஒரு அம்சம் பிரம்ம சக்தி, சிருஷ்டி ஆற்றல் பெற்றது, வாகாத்மகமான ரூபத்தோடு இருப்பவள். பிராமணி என்பதற்கு பரமசிவனின் பத்தினி என்று பெயர். தோளிற்கு தலைவியான இவள் கோபம் கொண்டால் சொறி நோய் ஏற்படும். வெட்டிவேர் விசிறியால் விசிறி விபூதி அணிந்து புட்டும் சர்க்கரை பாகும் நைவேத்தியம் செய்து ஏழைகளுக்கு அளித்தால் அன்னை சாந்தமடைந்து நம்மை ஆசிர்வதிப்பார். தேவரும் முனிவரும் மனிதரும் வழிபடும் திருவடி தாமரையினாலும் பிரம்மனின் சக்தியான பிராம்ஹி எப்போதும் தம்மை காக்கட்டும். மகேஸ்வரி வடிவம் கொண்டு திரிசூலமும் பிறைமதியும் அரவமும் தரித்து ரிஷப வாகனத்தில் எழுந்தருளும் நாராயணி. மகேஸ்வரன் பரமசிவனுடைய பத்தினி மகேஸ்வரி. யோ வேதா தௌஸ்வர புரோக்தா வேதாந்தே ஷ பிரதிஷ்டித தஷ்ய பிரகிருதி லீனஸ்ய பரஷ மகேஸ்வர எனும் ஸ்ருதி வாக்கியத்தில் குறிக்கப்பட்ட மகேஸ்வரன் திரிகுணாதீதமானதும் நிர்குணமானதுமான வடிவமுடையவர். அப்பேற்பட்டவரின் ஈஸ்வரியும் அவரை போலவே தான் இருப்பாள். மகதி என்றால் அளவிட முடியாத பெரும் சரீரத்தை உடையவள் என்று பொருள். நம் உடலில் கொழுப்புக்கு தேவையான தலைவி இந்தேவி. சினம் கொண்டால் வெட்டுக்காயம் ஏற்படும். குருவேர் விசிறியினால் விசிறி குங்கும அர்ச்சனை செய்து சுண்டலும் நீர்மோரும் ஏழைகளுக்கு விநியோகம் செய்தால் அன்னை மகிழ்வாள். இத்தேவதையை மனமாற வழிபடும் யாவரும் மங்களங்கள் பெருகி இன்பமாக வாழ்வார்கள். கௌமாரி. மயில் வாகனன் மீது கோழிக்கொடி சூழ மகாசக்தி ஆயுதத்தை தாங்கி பாவமற்ற கௌமாரியாக விளங்குகின்ற நாராயணி. தேவர்களின் சேனாதிபதியாக விளங்கும் முருகப்பெருமானின் வீரத்திற்கு காரணம் கௌமாரி. மன்மதனை பழுக்கும் பேரழகோடு சௌந்தரியத்தோடு தோற்றமளிப்பதால் சுப்பிரமணிய குமாரர் என வணங்கப்படுகிறார். அகங்காரத்திற்கு தேவதையாக இவர் சொல்லப்படுகிறார். இரத்தத்திற்கு தலைவியான இவள் கோபமடைந்தால் பசுக்களுக்கு கோமாரி எனும் நோய் தோன்றும். பனை ஓலை விசிறியால் விசிறி எலுமிச்சம்பழ சாதம் நைவேத்தியம் செய்ய நலம் அனைத்தும் கிடைக்கும். வைஷ்ணவி ரூபிணியாக சங்கு, சக்கரம், கதை, சார்ங்கம் என்ற வில் இவைகளை ஆயுதங்களாக கொண்ட நாராயணி. லக்ஷ்மி வடிவமாக இருப்பவள் என்று பொருள். விஷ்ணுவின் சக்தியாக பொழிபவள். தேவி புராணத்தில் சங்க சக்கர கதா தத்தே விஷ்ணு மாதா ததா ஹரிஹர விஷ்ணு ரூபா துவா தேவி வைஷ்ணவி தேவி தேனய கீதே என்று இவள் புகழ் பாடுகிறது. திருமாலை போல சங்கு சக்கரம் கதை முதலியவற்றை தரிப்பதாலும் ஜனனியாக இருப்பதாலும் அவரை போலவே துஷ்டர்களை சம்ஹாரம் செய்வதாலும் வைஷ்ணவி என்று பெயர் பெற்றாள். தேவியே திருமால், திருமாலே தேவி. கோபிகைகளை மோகத்தில் ஆழ்த்திய கிருஷ்ணன் புருஷ வடிவம் என்பதை பௌருஷம் ரூபம் கோபிகா ஜன மோகனம் என்று லலிதோபாக்கியானத்தில் லலிதையே கூறியதாக இருக்கிறது. திருமால் வீரபத்ரரிடம் ஆதித்யா சக்திர் மகேஷிய சதுர்ஷதா பிந்த விக்கிரகா போகே பவானி ரூபஷா துர்கா ரூபசங்கரே என்று யுத்தத்தின் போது துர்காம்பிகையாகவும் கோபத்தில் காளியாகவும் புருஷ வடிவில் விஷ்ணுவாகவும் சக்தி வடிவில் பவானியாகவும் 4 வடிவங்களில் அருள்வதாக கூறப்படுகிறது.
கூர்ம புராணத்தில் ஹிமவான் தேவியை துதிக்கையில் ஷூராப்தி சயனம் கொண்ட நாராயணன் வடிவை வணங்குகிறேன் என பொருள்படும் சீழுக்கு அதிதேவியதையான இவள் சினமுற்றால் விஷக்கடிகள் பெருகும். தென்னை ஓலையால் விசிறி பிரார்த்தனை செய்து பட்டினி இருந்து பன்னீர் தெளித்து பாயாசம் நைவேத்தியம் செய்து பாலகர்களுக்கு அளித்தால் நிவாரணம் கிடைக்கும். வாராகி லலிதையின் சேனைகள் அனைத்திற்கும் தலைவியே தண்டநாதா என பக்தர்கள் போற்றும் வாராகி. போர் புரியும் போது மகாகாளி அவளுக்கு துணை நிற்கிறாள். யக்ன வராகமூர்த்தியின் சக்தி. சும்பாசுரனோடு சண்டிகா புரிந்த போரிலும் உதவியிருக்கிறாள். ஹிரண்யாட்சனை கொல்ல வராக ரூபம் தரித்து சங்கு சக்கரம் கதை போன்றவற்றை ஏந்தி அவனை வதைத்து பூமாதேவியை கடலில் இருந்து மீட்டார் திருமால். உலகின் ஜீவாதாரமான பூமாதேவியை உலகிற்கு மீட்டு தந்த மூர்த்தி அவரின் அம்சமான வராகியும் பராக்கிரமங்களில் தன்னிகரா இல்லாமல் மக்களை காக்கின்றனர். மந்திர சாஸ்திரம் அறிந்தவர்கள் பல்வேறு ரூப வேதங்களில் இவளை வழிபடுகின்றனர். பண்டாசுரனை வதம் செய்ய வேண்டி லலிதா திரிபுர சுந்தரி 4 வகை படைகளுடன் புரிந்த போரில் அனைத்திற்கும் தலைமையேற்றதோடு விஷக்கன் எனும் அரக்கனின் உயிரை கவர்ந்தாள் என்று லலிதோபாக்கியானம் கூறுகிறது. லலிதா சகஸ்ரநாமத்திலும் விஷுக்ர பிராண ஹரண வாராகி வீரிய நந்திதா கிரி சக்கர ரதாரோட தண்டநாதா புரஸ்கிருதா எனும் நாமங்கள் இவளை குறிக்கின்றன. ஆரோகணித்து வரும் ரதம் கிரி சக்கர ரதம் என்றும் இவளின் எந்திரம் கிரி எந்திரம் என்றும் போற்றப்படுகிறது. கிரி என்றால் பன்றி என்று பொருள். காட்டுப்பன்றிகளால் இழுக்கப்படுவதால் அந்த ரதத்திற்கு அந்த பெயர் ஏற்பட்டது. மகாவராகி யந்திரம் பெரிய தொல்லகங்களிலும் வைக்கப்பட்டு வழிபடப்பட்டு வருகிறது. ஒரு நாட்டின் தலைநகரத்தில் மகாவராகி யந்திரமும் மூர்த்தமும் நிறுவப்படுவது மிகவும் அவசியம். பிற நாடுகளால் ஏற்படக்கூடிய பயங்களையும் இன்னல்களையும் தவிர்க்கும் ஆற்றல் உடையது கிரி சக்கரம். உன்மத்த பைரவி, ஸ்வப்னேசி, திரஸ்கரிணி, கிரிபதா போன்ற இந்த அம்பிகையின் பரிவார தேவதைகள் இருக்கின்றனர். இந்திராணி ஐந்திரி கிரீடம் தரித்து பெரிய வஜ்ராயுதம் தாங்கி 1000 கண்களுடன் ஜொலிக்கும் இந்திரனின் மகாசக்தி. விருத்தாசுரன் பிராணனை போக்கியவள். இந்திரனின் சக்தி ராஜ்ய லாபங்களை தருபவள். ஐராவத யானை இவளுடைய வாகனம். தேவலோக ராஜ்யபாரத்தை தாங்கும் தேவதை. அம்பிகைக்கு சாம்ராஜ்ய தாயினி என்ற ஒரு பெயரும் இருக்கிறது. ராஜசூய யாகம் செய்த மண்டேஸ்வரனை ராஜாதி ராஜனை சாம்ராட் என்பர். அப்பேற்பட்ட பதவிக்கு சாம்ராஜ்யம் என்று பெயர். பக்தர்களுக்கு ராஜ்யம் அளிப்பது என்பது வைகுண்டம், கைலாசம் இவைகளை குறிக்கும். அரசு சம்பத்தெல்லாம் இந்த சக்தியின் அனுகிரகத்தால் ஏற்படுகிறது. லகுஸ்துதி எனும் கீழ்கண்ட ஸ்லோகம் சதியின் அதிதேவதையான இவள் கோபம் கொண்டால் அம்மை நோய் ஏற்படும். வேப்பிலையால் விசிறி சந்தனம் பீசி பலாச்சுளை நைவேத்தியம் வைத்து தானம் அளித்தால் நலம் அனைத்தும் கிடைக்கும். சாமுண்டி தெற்றிப்பல் திருவாயும் முண்டமாலையை அணிந்தவளும் முண்டனை கொன்றவளுமான நாராயணி. மிகுந்த கோபம் உடையவள். சண்டா என்று சங் புஷ்பத்திற்கு பெயர். இந்த மலரில் பிரியம் உள்ளவள். நரம்பின் தலைவியான இவள் சீற்றம் கொண்டால் ஊர் கலகம் உண்டாகும். காளியின் கதையை கேட்டும் கவரிமான் விசிறியால் அன்னைக்கு விசிறியும் தயிர் அபிஷேகம் செய்தும் அவள் சேமியா ஆகியவற்றிலான தின்பண்டத்தை நிவேதனம் செய்து எளியோருக்கு அளித்து வணங்கினால் மனம் குளிர்வாள். இவளை வணங்குவோர் வாழ்வில் எத்தகைய துன்பம் இருந்தாலும் எளிதில் அவற்றையெல்லாம் நீங்கி நல்வாழ்வு அடைவர்.